Hi friends, வணக்கம் and welcome to VK samayal. இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரு blouse வந்து allow blouse வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது வந்து என்னோட allow blouse. இது வந்து எத்தனை இன்ச்ன்றதை நம்ம முதல்ல அளந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம blouse இந்த மாதிரி ரொம்ப அகலப்படுத்தாமையும் ரொம்ப அகட்டி வைக்காமையும் இந்த மாதிரி நம்ம blouse முதல்ல போட்டுக்கணும். இந்த ஆங்கோல்ல இருந்து இந்த ஆங்கோல் வரைக்கும் எத்தனை அளவு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில இருந்து இது வரைக்கும் எனக்கு 21 இன்ச் வருது. 21 இன்ச் நம்ம சேர்த்தோம்னா 42 இன்ச். இப்போ 21 ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு 42 இன்ச் வருது. இது என்னோட ப்ளவுஸோட அளவு வந்து 42 இன்ச். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அளவு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னோடய ப்ளவுஸில் நம்ம வந்து உயரத்தை ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸை ரெண்டையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா ஒரே மாதிரி சேமாக வச்சுக்கோங்க. இந்த உயரம் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்துக்கலாம். இப்போ என்னோட ப்ளவுஸில் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் இருக்குது. இந்த 14 இன்ச்சு கூட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு சேர்க்கணும். 1 இன்ச்சு வந்து நமக்கு மடிச்சடிக்கிறதுக்கும் 1/4 இன்ச்சு தையலுக்கும், இந்த சைடு ஷோல்டரில் 1/4 இன்ச்சுக்கும் கீழே 1/4 இன்ச்சுக்கு தையலுக்கும் நம்ம மொத்தம் 1.5 இன்ச்சு விடணும். அதன்படி இப்போ நம்ம உயரத்தை குறிச்சிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸை வந்து கரைப்பக்கமும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 1.5 இன்ச் இதில் குறிச்சிக்கலாம். இதிலிருந்து நமக்கு ரெடி அளவு 14 இன்ச்சு. மொத்தம் நமக்கு 15.5 இன்ச் கிடைக்கும். இது வந்து பின்பக்க உயரம். இது வந்து நமக்கு ப்ளவுஸோட பின்பக்க அளவு, அது வந்து 15.5 இன்ச்சு. அடுத்து ப்ளவுஸோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோலுக்கு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கணும். அதை பாதியாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 21 இன்ச் இருக்குது. 21 இன்ச்சில் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். 21 இன்ச்சில் பாதி நமக்கு 10.5 இன்ச்சு. இந்த 10.5 இன்ச்சு கூட நம்ம 1 இன்ச்சு இதில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம்னா நமக்கு 11.5 இன்ச்சு வரும். இன்ச்சு இதை குறிச்சிக்கலாம். இது வந்து நம்மளோட ரெடி அளவு. ரெடி அளவு வந்து 10 இன்ச்சும் அது கூட நம்ம அந்த 1 இன்ச்சு சேர்த்தோம்ல அதுவும். அடுத்து இப்போ நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 இன்ச் வருது. இந்த 2.5 இன்ச்சு கூட நம்ம இந்த சைடு தையலுக்கு 1/4 இன்ச்சும் இந்த சைடு தையலுக்கு 1/4 இன்ச்சும் சேர்த்து மொத்தம் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 3 இன்ச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை போட்டுட்டு இந்த ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டருக்கும் எத்தனை இன்ச் வருதுன்றதை அளந்துக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 12 இன்ச் வருது. இந்த 12 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 இன்ச்சு கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு கழுத்தோட அகலம். இப்போ கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு 3 இன்ச்சு. நமக்கு ஷோல்டரோட அகலமும் 2.5 இன்ச் இருந்துச்சு. அது கூட நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 3 இன்ச்சு. ஸோ ஷோல்டரோட அகலமும் நமக்கு 3 இன்ச்சு. இப்போ நம்ம ஆம்கோல், ப்ளவுஸோட ஆம்கோல் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆம்கோல் அளவு குறிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச அளவில் நம்ம படம் வரைஞ்சிடலாம். இப்போ இதிலேருந்து நம்ம 1.5 இன்ச் வச்சுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணி இதே மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம்.
இது வந்து நம்ம பின்னாடி முதுகோட உயரத்துக்கு மடித்து அடிக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கழுத்தோட அகலம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு நாம் அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்போது இந்த பேக் சைடு இந்த அளவு ப்ளவுஸை நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த சைடும் பாதியாக இருக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம உயரம் குறிச்சிருந்தோம்ல, அந்த உயரத்துலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து இது வந்து ரெடி அளவு, இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். நம்ம கழுத்துக்கு வந்து 3 இன்ச் வச்சுருந்தோம், அந்த 3 இன்ச்சை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து இப்போ கழுத்து வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆம்கோல் வரைஞ்சிடலாம். ஆம்கோலுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அளவுக்கு நமக்கு எத்தனை இன்ச் இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போது ஷோல்டரில் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. கரெக்டாக இதை நம்ம கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி அளந்தோம்னா 6 இன்ச்சு வருது. இதுதான் நமக்கு ஆம்கோலோட அளவு. ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. இதை கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ ஒரு கோடு வரைஞ்சிடலாம். இதிலிருந்து நமக்கு 1.5 இன்ச்சு. இதிலிருந்து இந்த நம்ம 1.5 இன்ச் வச்சுருந்தோம்ல, அது வந்து நமக்கு 1 இன்ச் எடுத்துருந்தோம்ல, அது நம்ம தையலுக்கு. அவ்வளோதான். இதுதான் இப்போ நமக்கு பின்பக்கத்தோட அளவுகள். இதுதான் நமக்கு பின்பக்கத்தோட அளவுகள். நம்ம பின்பக்கத்துக்கு எத்தனை அளவுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்பக்க உயரம் அளந்துக்கணும். அதுக்கப்புறமா பின் கழுத்தோட உயரத்தை அளந்துக்கணும். அப்புறமா நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்புறமா ஷோல்டரோட அளவு, அப்புறம் ஆம்கோல் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போது வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பின்பக்கத்தோட அளவுகளை வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து வந்து இப்போ முன்பக்கம் எப்படி வெட்டுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம பேக் சைடு வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இந்த கரை வந்து நம்ம சைடு இப்போ நம்ம வெட்டினோம்னா நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி துணியை வந்து மடித்து போட்டுக்கணும். இப்போது நம்ம எடுத்த அளவை கொஞ்சம் இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த மடிச்சா நம்ம தையலுக்கு விட்ட அளவை இப்படி மடிச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்த அளவை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
நம்ம கழுத்தை வந்து மார்க் பண்ணும்போது பாதி அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதிலேருந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போது நம்ம இந்த துணியை எடுத்துடலாம். அடுத்து நம்மளோட அளவு ப்ளவுஸில் முன்பக்க கழுத்தகலம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இதுதான் முன்பக்க கழுத்து. இதை வந்து நம்ம இதில் நல்லா மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஷோல்டரை நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து நேராக வச்சுட்டு கரெக்டாக அந்த கழுத்து அளவுக்கு நம்ம வளைவாக குறிச்சிக்கலாம். நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இறுக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு கழுத்தோட அளவு, முன்பக்க கழுத்தோட அளவு இதுதான். இப்போ இதிலிருந்து நம்ம 3வது கொக்கி இந்த பட்டி இருக்குல்ல, பட்டியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஷோல்டரில் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக இதையும் நம்ம டாட் பிடிக்கிற இடத்தையும் நம்ம சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆம்கோல் வரைஞ்சிருந்தோம்ல, அதில் கரெக்டாக இந்த ப்ளவுஸை அதில் பதிய வச்சுட்டு இந்த பட்டிக்கு 1/4 இன்ச்சு, பட்டியிலேருந்து 1/4 இன்ச்சு கீழே வர்ற மாதிரி, தையல்லேருந்து 1/4 இன்ச்சு கீழே வர்ற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 3 அளவு நம்ம குறிச்சாச்சு. இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு முன்பக்க அளவு. இப்போ இதை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துடலாம். என்னடா இணையம் பார்க்குறோம். இப்போ நம்ம முன்பக்க அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் பார்த்துடலாம். கையோட அகலம் நீளம் எவ்வளோன்றதை பார்த்து நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம். அதில் எம்பிட்டு கட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் எவ்வளோ உளறி இருக்கேன். இப்போது நம்ம கையோட அளவை வந்து குறிச்சிடலாம். கைக்கு நம்ம 1 இன்ச் அளவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு குறிச்சிக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு குறிச்சாச்சு. இதிலிருந்து நம்ம அளவு எவ்வளோ, நம்ம கையோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸில் கையோட அளவு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுட்டு 6 இன்ச் அளவுக்கு நம்ம குறிச்சிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து கை ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இந்த ஷோல்டர்கிட்ட ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம குறிச்சிக்கலாம். அதே மாதிரி கீழே ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இந்த எண்டிலேருந்து 1/4 இன்ச்சு தையல் தள்ளி நம்ம ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் தள்ளி நம்ம குறிச்சிக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட கை வந்து அளவு படுத்தி எடுத்தியாச்சுங்க. ப்ளவுஸோட கை வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து ப்ளவுஸோட பட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட பட்டியோட அகலமும் நீளமும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ளவுஸோட பட்டியோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு கூட நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கணும். இந்த சைடு 3 இன்ச்சு, ரெண்டு சைடு நமக்கு 3 இன்ச் இருக்குது. இது கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம். அப்போ 3.5 இன்ச்சு. இப்போ பட்டியோட நீளம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு. அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பகுதி, பட்டியோட சென்ட்ரு பகுதி நமக்கு 3 இன்ச் இருந்தால் போதும். நம்ம கிராஸ் பிடிச்சி அதுக்கப்புறமா அங்கே நம்ம கரெக்டாக சென்டரை கொண்டு போகும்போது இந்த இதில் வந்து அரை இன்ச் கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து 3, அதே மாதிரி இந்த சைடும் 3.5 இன்ச்சு. இந்த துணி இருக்கிற அளவுக்கு நான் பட்டியோட நீளம் எடுத்துட்டேன். நம்ம பட்டியோட நீளம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் தேவைப்படுது. நான் 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். இதுதான் பட்டியோட நீளம். இப்போ ஒரு ப்ளவுஸோட அளவை வச்சு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறன்றதை பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம விகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.